நம்ம பொதுவாக வேளாங்கண்ணிக்கு போகணும்னு நேர்ச்சை போட்டிருப்போம். ஏதாவது சூழ்நிலையில் போக முடியாமல் போயிருக்கோம். அந்த வாரத்திலையோ அடுத்த வாரத்திலையோ வீட்டில் யாருக்காவது சுகம் இல்லாமல் போயிடும். இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வீட்டில் நடக்கும். என்ன சொல்லுவோம் உடனே? பார்த்தீங்களா, நம்ம வேளாங்கண்ணிக்கு போகணும்னு நினைச்சோம், போகலை பார்த்தீங்களா, அதனால வீட்டில் எல்லாருக்கும் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இது பரவலாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஒரு காரியத்தை கடவுளுக்கு சொன்னோம்னா அதை செய்யலைன்னா அவர் தண்டிப்பார். இந்த ஒரு கருத்து தான் நாம் கடவுளை பெற்று வைத்திருக்கிறோம். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இயேசு தண்டிக்க வந்தார், அப்ப இயேசு தண்டிப்பார், நம்ம ஏதாவது செய்யலைன்னா நம்மளை தண்டிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யோவான் நற்செய்தியில நம்ம 3ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் மீது நம்பிக்கை கொள்ளும்படியாக எல்லாரும் மீட்கப்படும்படியாக கடவுள் தன் மகனை அனுப்பினார். கடவுள் மகனை அனுப்புவது உலகத்தை மீட்கத்தான், தண்டிக்க இல்லை. அப்ப நம்முடைய இயேசு, நம்முடைய கடவுள் தண்டிக்கிறவர் அல்ல, அவர் அன்பின் ஆண்டவர். கஷ்டங்கள் வரலாம், துன்பம் வரலாம், அதுவெல்லாம் கடவுளுடைய தண்டனையால் வந்துச்சுன்னு நினைக்க கூடாது. ஏனென்றால் இதயத்தில் அன்பும் கனிவும் மட்டுமே கொண்டவர் நம் இயேசு. அந்த இயேசுவை நாம் நம்புவோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ள இயேசுவே உம்முடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயத்தை மாற்றும்.